குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. முக்கியமான விஷயம் உண்டு என்னென்றால், ஒரு சின்ன மெடிக்கல் கண்டிஷன். பட் அதுக்கு கூட எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் எல்லாமே உண்டு இந்த சமூகம் எனக்கு தந்திருக்குது. பட் ஐ கேன் ட்ரீட் மை செல்ஃப். அது பெரிய பிரச்சனை இல்லை. என்னென்றால் இப்போ தான் பார்த்தேன், நான் ஒரு சின்ன போஸ்ட் உண்டு. ஸோ ஐ சப்போஸ் டு ஷோ யூ தட் போஸ்ட். என்ன இஸ்ன்ட் இட்? உங்களுக்கு அந்த மிரர் இமேஜ் தான் வெறும் நினைக்கிறேன். ஸ்டெலஸ்டீன் ஸ்டான்லியஸ்டு ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஃப்டர் த டீல் ஆடியோ கன்வர்சேஷன் இஸ் ரிலீஸ்ட், புலம்பெயர் தமிழர் அனுரகுமார திசாநாயகவின் ஒருங்கிணைப்பாளருடன் டீல் கேட்ட எப்படி வசதி என்ற நானா இலங்கையின் நெல்சன் மண்டேலா என வர்ணித்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வசதி யாழ்ப்பாணத்தில் 5 பாராளுமன்ற ஆசனங்களை வெல்லுவார் எனவும் எதிர்வு கூறிய நிலாம்டீன் என்ற பன்னாடையை யாராவது கண்டனீங்களா? அண்ட் தட் நிலாம்டீன் இஸ் அண்டர் மாஸ்க் என்ற ஒரு மாசான போஸ்ட் வந்து இந்த லோயரை போட்டிருக்கார். செலஸ்டின் ஸ்டானிஸ்லஸ். ஹலோண்ணா, ஹாய். இந்த போஸ்ட் நீங்கள் போட்டோன்னே இப்போ தான் பார்த்தேன். நான் எனக்கு கொஞ்சம் மேலாத இப்போ நான் படுத்துட்டேன். இப்போ தான் போட்டேன். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்ல தானே வேணும். என்ன இல்லாட்டி உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லை போயிடும். அதுதான் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் செலஸ்டின் ஸ்டானிஸ்லஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ரைட். இந்த விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு கிளியராக வாரதுக்கு முன்னே அந்த டீல் கதைச்ச ரெக்கார்டிங்கை ஃபர்ஸ்ட்டாக கேட்போம். லெட்ஸ் கோ ஃபார் த ரெக்கார்டிங். ஓகே, அதில் சில பேர்ட்ட பேர் இழுபடும், பட் கான் ஹெல்ப். வில் கோ ஃபார் த ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் யார் கடைசி அனுப்பினானது? அது கொஞ்சம் பேருக்கு அனுப்பினான். யாருக்கு அனுப்பினான்? வெயிட், வில் ஃபைண்ட் த ரெக்கார்டிங். கிவ் மீ 1 second. I recorded that and sent it to somebody else. Give me a second. இது எங்கிட்ட அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன் இருக்குல்ல? மியூசிக், ரொட்டேட், ஸ்டிக்கர்ஸ், எஃபெக்ட் இல்லை, அது வேண்டாம். Let me find out. I will சர்ச்சுக்கு போங்க. மெசேஜ் ஃப்ளைட் மோட் நிற்கிது. அதில் வேறு அது வெயிட் எப்படி எல்லாம் மண்டே போட்டு உடைக்க வேண்டியிருக்குடாப்பா. வந்துட்டு ஹியர் இஸ் தட். ஓகே, திருப்பி ஃப்ளைட் மோட்டை போட்டு வர மெட்ரோஃபோனுக்கு. இல்லாட்டி அதுக்கு அடித்து என்ன கொள்ளுவாங்க. இல்லை, ஃப்ளைட் மோட்டை போட்டால் அப்போ இந்த மறுபடியும் இது அப்படியே கோல் அடிக்காங்கடாப்பா அந்த நம்பருக்கு. அது ஃப்ளைட் மோட்டுன்னா டவுன்லோட் ஆகுது. பொறுங்க வாரன் டவுன்லோட் ஆகிட்டு நான் அடுத்த பார்ப்போம். தம்பி ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வார இல்லையா லைவுக்கு? என்ன நீங்கள் ஒரு சென்ஸ் இல்லாத ஆக்களாக இருப்பீங்க. ஓகே, எப்படி வசதி ஏண்டு என்ன கேட்டிருக்கிறீங்கன்னாக்கா ஸ்டான்லிஸ்ன்னா செலஸ்டின்னா உங்களை நம்பி நான் லோயர் எடுத்ததுக்கு எனக்கு சிரிப்பால் அடித்தா இப்போ சிரிப்பு பா பொறுங்கவா. அந்த ரெக்கார்டிங் கேட்போமா? நான் தமிழாக்கம் சொல்கிறேன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கதாகரன். குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன். இது ராமநாதன் அர்ச்சனா காய்க்கன்னு சொல்கிறேன். எனக்கு இந்த இண்டிமா வீரசிங்க நினைக்கிறேன் அவட பேர். அவ தந்தது வந்து கோயில் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வடக்கு கிழக்குடைய இணைப்பாளரில் ஒரு ஆள் டாக்டர் கோயிலன் 37 பட்சங்கண்ட நான் தானே எல்லாம் ஓப்பன் வெரி சாரி அப்போ கோயிலன்னா நான் உங்களுக்கு தந்து நீங்களே லீக் பண்ணீங்களா? அப்புறம் நானே அதை பற்றி வடிவா டிரான்ஸ்லேஷன் சொல்லி சரியில்லை இருக்கல. கோயில் என்று சொல்லி ஜெஃப்னாண்ட 37 பட்ச் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் அவர் இன்டர்ன் முடிச்சுட்டு பாஸ் அவுட் பண்ணி போட்டு இன்டர்ன் செய்யாமல் பொலிட்டிக்ஸுக்கு செய்து கொண்டிருக்கிற எதிர்கால அடுத்த அரசியலில் வந்து யாழ்ப்பாணத்தில் கேட்க இருக்கிற ஒரு ஆள். அவர் தான் இந்த நான் கேட்டேன்னா வடக்கு கிழக்குக்கு வந்து என்பிபின்ற பொறுப்பாக இருக்கிறது யாருன்னு சொல்லி அதுக்கு தான் அவர் எனக்கு தந்தவர் அந்த இண்டிமா வீரசிங். ஷீ இஸ் அ சிங்கர். ஷீ இஸ் ஃப்ரம் கலம்பு அண்ட் ஷீ டிட் இன்டர்ன்ஷிப் இன் எங்களோட ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வந்து அவரோட பேர் என்னென்றால் கீதாஞ்சலி மடத்துட்டு இன்டர்ன் செய்வான். ஷீ இஸ் யங்கர் தேன் மீ. சீரீஸ் இங்கே பாருங்கோ. பட் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு ஆள் தெரிவிக்க நான் நினச்சேன். இப்போ ஒரு அனுரகுமார திசாநாயக வந்து தன்னுடைய வடக்கு கிழக்கு இணைப்பாளர்னு சொல்லி ஒரு ஆளை விடுக்க நான் யாராவது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை விட்டுருப்பேன். ஸோ ஐம் டாக்கிங் சம்படி who is an experienced person நினைச்சேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ இஸ் நாட். And she leaked the recording. So
I supposed to leak it in a proper way, isn't it? Yeah. அதில் வந்து எங்களோட அர்ஜுனா திலகரட்ன சார் பேரும் இதில் அடிபடுது. சாரி சார், பட் இதில் ஐ சப்போஸ் டு ஓப்பன் அண்ட் டெல் த ட்ரூத் தான். ඩොක්ටර් ඉන්දිමා කොන්නේද කතා කරන්නේ? ඉන්දිමා yes. කතා කරන්න පුළුවන්ද මට මේ වෙලාවට? ඔව් පුළුවන් කියන්න. ආරයිට්. මම අර්ජුන සර්ට කතා කරා. मैडम ने मैं I'm a colleague I'm a කියන්න. ආරයිට්. මේ අක්කි මට අක්කි ஓகே, நான் நினைச்சேன் வயசு கூட மேடம் காய்க்கிறேன். அப்போ சொன்னேன் நான் மேடம் நவே, நான் மேடம் இல்லை, நான் ஒரு கலீக் in the same age and சொல்கிறேன். பட் ஷீ இஸ் younger than me and she was working as a MO planning with சத்யமூர்த்தி சார். எப்படி வசதி ඔයාත් කියනවා. அவள் முதல் ஒர்க் பண்ணுறேன். මේ අර්ජුන සර්ට කතා කරා. අර්ජුන අර්ජුන සර් කියන්නේ පෙරදින ඩිරෙක්ටර්. பேராதினிய டிரெக்டர் கூட வாக்கு தெரியான்னு சொன்னால் ஷீ இஸ் வெரி younger, she doesn't know the politics and she should not be there in NPP's team hereafter, I guess. right okay සර් කතා කරත් දන්නේ නැහැ නේ. සර් මට කතා කරලා කිව්වේ නැහැ නමුත් මට நான் நினைச்சேன் அர்ஜுன சாரோட நான் கதைச்சபடியா டீன்னு குடிச்சு ஃபன் ஒன்று எடுக்க தானே வேணும். வெயிட், அர்ஜுனா சாரோட கதைச்சபடியா அவர் வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன். இப்போ මට පණිවිඩයක් කියවලා තිබ්බා මේ ඔයාලට කෝල් එකක් කිව්වා කොහෙන් යන්න මල්ලි කතා කරන්නේ. මල්ලිලු. ඉන්නේ අක්කනම් මල්ලියා. මන්නාරම பொடி பொடி වැඩක් කරනවා. எங்கே இருந்து தம்பி எனக்கு வந்து அர்ஜுன சார் அர்ஜுன சார் கதைச்சிருக்கீங்க கதைக்கல. பட் அவர் வந்து பணிவிடையாக்க அவளை திப்பான்னு சொல்றது தமிழ்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தனக்கு அனுப்பி இருக்கிறாராம் அர்ஜுன சார். பொய்யா சார் ஒரு இப்போ காய்ச்சினா சார் அப்படி ஒன்றும் அனுப்பல. கல்லர் பயங்கர கல்லர். appointment නෑ 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 අක්ක මම මේ අක්ක මම අද දන්නතු වෙදිනේ මම ඇත්තටම පෙරදිනිය ඩිපියුටි ඩිරෙක්ටර් වෙන්න ඕනේ සාවචේරි MS විදියට හිටියා. ඊට පස්සේ පොඩි පොඩි கேසස් ආවිලා දැන් ටෙම්පරරි විත්ඩ්‍රෝ කරලා පෙරදිනට අටච් කරලා තියන්නේ. ரைட், அதை சொல்கிறேன். நான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அக்கா உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கும் போது தன்னத்து வெதினி இது சொல்லி கேட்குறேன். அதே பிறகு சொல்கிறேன் அக்கா மாமா மே பேராதின டிப்யூட்டி டிரெக்டர் வெண்டோனே, அதாவது நான் பேராதின டிப்யூட்டி டிரெக்டர் தான் போக இருந்தேன். நான் அதற்கு பிறகு இவங்க வந்து சாவச்சேரி எம்எஸ்ஆ வந்து எனக்கு என்னை அனுப்பியிருக்கணும். ஸோ அவள் தெரியாத மாதிரியே நீங்கள் யாருன்னு கேட்குறேன். இட்ஸ் லாங் கன்வர்சேஷன். ஸோ யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் திஸ். අක්කා මගේ බෑග්ග්‍රවුන්ඩ් එක දන්නේ නැතුව ඇතිනේ. உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் தெரியாதுன்னு கேட்குறேன். ඔයාගේ වීඩියෝ වගේ මම බැලුවා මල්ලි. හරි. இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தவா? අගමුල තමයි තේරුන්නේ නැත්තේ. ඔයා ஏகே அகமுல தமாய் தேரன் நேத்து அகமுலன்னு சொல்றது முதலும் அடியும் தனக்கு விளங்கலையா. பட் இந்த கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துவான் ஃபேன் போல. எப்படி வசதி ඒරා ඉඳන්ද කතා කරන්නේ? නෑ නෑ මම ඉන්නේ මන්නාරමෙන් தான் அவ கேட்குறான்டா பேராதினியிலிருந்து தான் கதைக்கிறீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை மன்னாரமே தான் கதாகிறானே. மன்னார்லேருந்து கதைக்கிறேன். இந்த செலஸ்டின் மாதிரி சிங்களம் தெரியாத 1-2 லோயர்ஸுக்கு நான் சொல்றது யாராவது தெரிஞ்சவன்கிட்ட என்ன கதைச்சிருக்கேன்னு கேட்டு போட்டு போஸ்டரை போடுவாங்க. என்ன சரி කතා කරන්නේ අක්කා ඒක නම් කතා කරන ගොඩක් තියෙනවා. செலஸ்டின் சுடுறேன் இதோடயா ඇයි දරුවා? මන්නාර් ගියේ නම් පොඩි කරප්ෂන් එකක් එළියට ගේන්න ඒක ගෙනාවා. ඊට පස්සේ හිරේ ගියා. ඒව දන්නේ නැතුව தருவோன்னு சொல்றது பிள்ளையில எனக்கு அது ஒரு ஃபன் தான். எனக்கு வயசு குறைஞ்ச ஒரு ஆள் வந்து என்ன தருவோண்டு கூப்பிடல. அப்போ எனக்கு என்ன சோ ஜங்கா காட்டும். ஓகே, மன்னர் கியே ஐ தருவோண்டு கேட்குறா. அதாவது வந்து மன்னர் ஏன் போனீங்க தெரியாத மாதிரி ஏன் போனீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன் அக்கா நான் மன்னாருக்கு போனது வந்து ஒரு கரப்ஷனோட வழியால் கொண்டு வரதுக்கு கரப்ஷனுக்காக வெளியிட கேந்து நாங்கள் ஏக்க கெனாவை வெளியிட தண்ணத்தை நான் அதை கொண்டு வந்திருக்கேன்னு தான் சொல்கிறது. 3 லாங்குவேஜும் படிவாக தெரிஞ்சிருக்கணும். செலஸ்டின்ல நீங்கள் சிங்களம் படிக்கணும். නැතුව ඇතිනේ. නෑ ඒව දන්නේ. රයිට් කමන්නේ කමන්නේ. ரைட், இதுக்கு முன்ன நான் சொல்றேன் ஏவா தன்னத்து வெத்தி நேது என்று கேட்க தானே மல்லின்னு சொல்றா. அப்ப என்னோட சொல்றேன் இப்போ செலஸ்டின் மாதிரி ஆக்கல நான் இப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல வந்து மிஸ்டர் செலஸ்டினை வந்து நான் ஒரு லோயரா போடேக்கல. எனக்கு பல்வேறுபட்ட ஆக்கள் சொன்னவன் ஹீஸ் ஃப்ரம் இபிடிபி, ஹீஸ் பேக் பை இபிடிபி அண்ட் எவ்ரி விஷயம் சொன்னவன். பட் ஃபார் மீ ஜெனுவின் ஹார்ட்டட்லி wholeheartedly I trusted him up to this moment until I saw his last post. கடைசி போஸ்ட்டை நான் போகும் வரைக்கும் which is very hurting for me. இன்றைக்கு இவரோட கடைசியாக கதைச்ச ரெக்கார்டிங்கையும் உங்களே காட்டுறேன். செலஸ்டின் அண்ணா எப்படி வசதி அன்புடன் உங்களோட கதைக்க போகுது. අපි මෙහෙම කරමුද? ඔයා දැකේ මේ ඔත මන්නාරාවේ ඔයාට රිලේෂන්ස් ලා කවුරු හරි ඉන්නවද එතන? මන්නාර් වලින් රිලේෂන්ස් එක කවුරුත් නැහැ අක්කා. அவ கேட்குறான் அவ வந்து ஷீஸ் younger than me. I did psychology, psychiatry very well. My
பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இன் மெடிசின், அதாவது என்னுடைய மெடிசினில் வந்து கணக்கு பாடம் இருக்குது தானே, அதில் எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கிறது வந்து பீடியாட்ரிக்ஸ், குழந்தை பிள்ளைகள் சம்பந்தமாக. பட் ஃபைனல் இயரில் எனக்கு கூட இருந்தது சிவயோகன் சாரால் அவர் படிப்பிச்ச விதத்தால் வந்து சைக்காட்ரியில். சரியா, சிவயோகன் சாருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, அவர்கிட்ட போட்ட எஸ்ஏல போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு சொல்லி தான் எல்லாரும் டயக்னோசிஸ் எழுதினவன். நான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நான் எழுதினேன். நான் நினைக்கிறேன் சார் அங்கண்ட லெக்சர்ஸில் சொல்லியிருக்கார் 2 பேருக்கு தான் அந்த டயக்னோசிஸ் ஆன்சர் சரின்னு சொல்லி எங்கள் 69 பேரில் சாருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. நான் சொல்றேன் நீங்க மன்னால நிக்கிறீங்க கேட்குறா. அப்ப நான் சொல்றேன் மன்னாரமா மகே பெத்தர இன்னும் எச்சராய்க்கு அனுப்பிடுவோம். மன்னார் வந்து என்னோட தான் இருக்குது, மன்னார் சனம் முழுக்க என்னோட தான் இருக்கு, அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லலுமெண்டு. மன்னார் டியூட்டி செய்றீங்களான்னு கேட்குறா. அப்ப நான் சொல்றேன் இல்ல, நான் வேற பொலிட்டிக்கல் கேம் ஒன்றுக்கு வந்து மன்னார்ல நிக்கிறேன்னு சொல்லி. මම ඇන්ටි ටැමල් අපේ එම්පිලා ඉන්නවානේ, ඒගොල්ලොට ඔක්කොම විරුද්ධ වෙලා ඉන්නේ. දැනට YouTube එකේ මගේ වෝට් එකක් තියෙනවා 85-15. මගේ அவாக்க நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். நான் வந்து இப்ப இருக்கிற தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் அரசியல்வாதிகளுடைய ஆன்டி என்று சொல்றது எதிரா, அந்த ஆன்டி இல்லை, இது ஆன்டி எதிரான ஆள்ன்றதையும். மற்றது இப்போதைக்கு எனக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்கு எப்படி இருக்குண்டா, ஜிஎல் தர்ஷன் கடைசி ஓட் வந்து கடைசி ஓட்டிங் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது 88-12 இருந்து. அதுக்கு பிறகு நான் எல்லாருக்கும் சுட்டா பிறகு 85-15 வந்திருந்தது. அப்போ எல்லாரும் என்ன கேட்டவே, இப்படி உள்ள அரசியல்வாதியோடைய சண்டை பிடிக்கிறாய், உண்ட மக்களுக்கு உண்ட விருப்பு வந்து கீழே வரப்போகுது நல்லா, அதாவது வந்து நீ 60-50 வீதத்துக்கு போகிறேன். அப்போ நான் சொன்னேன் இல்லை, நான் வந்து தமிழ் ஒட்டுத்தருக்கும் ஒரு பொய்யும் சொல்லி இந்த வரைக்கும் அம்மாறிய நான் பிறந்திலிருந்து இந்த வரைக்கும் ஒருத்தருக்கும் பொய் சொன்னதே இல்லை, எல்லாமே உண்மையாக சொல்லியிருக்கேன். நடக்கட்டும் உண்மையை சொல்லி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில நேரம் பொய் சொல்லலன்னு இல்லை, பொய் சொல்கிற நேரங்களை நான் பாதிக்கிறது யோசிக்கிறது, நான் சொல்கிற பொய்யால் யாராவது பாதிக்குதாண்டு. எங்களோட தலைவரை சொல்லியிருக்கிறார் நல்ல விஷயங்களுக்காண்டி பொய் சொல்லலாமாண்டு. அப்படியான விஷயங்களை மட்டும்தான் நான் பொய் சொல்லியிருக்கேன். அது நான் சொல்லியிருக்கேன், நான் பொய் தாண்டா சொல்கிறேன், பட் எனக்கு வேறு வழியில் சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லி அதுக்காக நான் அவ்வளோ நல்ல வண்டி இல்லை, பட் நான் ஒரு ஓப்பன் புக், அவ்வளோதான். මංගෙන්න ලොකුවට කියන්න හොඳ නෑනේ. කෝකිලන් දන්නව නේද? நான் என்னை பற்றி நான் பெருசா சொல்ல தேவையில்லை தானே. கோகிலன் தன்னுவானேது, கோகிலன் தான் இந்த நம்பரை தந்தது. තිබ්බට පස්සේ මං අක්කට කතා කරේ මට අර්ජුන සර් කිව්වා ඔයා තමයි මේ නෝතන් ඊස්ට් එකේ AKD ගේ මේ කොහොමද කියන්නේ මේ අර ඉලෙක්ෂන් ඕගනයිසර් විදියට වැඩ කරනවා කියලා. எனக்கு அர்ஜுன சார் சொன்னவர் இவாட்ட சொல்றேன், நான் வடக்கு கிழக்குண்ட எலெக்ஷன் சம்பந்தமான பரப்புரைகள் இதோட ஏகேடிக்கு பயங்கரமா ஓட் குறையும். ஆல்ரெடி ஏகேடிக்கு ஓட் இல்லை வடக்கு கிழக்கில், அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது, அது அவை விடுறப்பில் சரிதானே. அவையோட எடுத்து காய்ச்சதையே அவையை ரெக்கார்ட் பண்ணி போட்டு வெளியில் விட்டுட்டு இப்போ இந்த கடைசியாக அதில் ஒரு சின்ன சின்ன துண்டுகளை மட்டும் எனக்கே அனுப்பிட்டு நான் அவாக்கு திருப்பி அனுப்பி நானும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு அவன் பிடிக்கும். හැබැයි අක්කා මේ සමහරේවා මම මූණට කියනවා ඒක මේ හැබැයි என்றா ஆனா அக்கா சமாரேவா நான் மூணட்ட කියනවාன்னு சொன்னா சிலது வந்து நான் நேர மூஞ்சுக்கு நேர சொல்லிடுவேன். அவளுக்கு விதியில கண்டிப்பா நீங்க அதை அப்செட் மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவளுக்கு விதியில கண்டிப்பா யாராவது சிங்களம் கூட தெரிஞ்சாக்கள் என்னை விட கூட தெரிஞ்சாக்கள் நான் சொன்ன பிள்ளை என்ன சொல்லுங்க ப்ளீஸ், எனக்கு அந்த இடத்துக்கு சிங்களம் தெரியாது. දැනට உங்களுக்கு වෝට් බේස් එක 100ට කීයක් ඉන්නවද කියලා ஐடியா එකක් තියෙනවද? இப்போ கேட்கனோட இப்போ දැනට உங்களுக்கு வடக்கு கிழக்குல வந்து உங்களோட வோட் பேஸ் 100க்கு எவ்வளோ இருக்கு, 100ට කීයක් තියෙනවද කියලා දන්නවදன்னு கேட்குறேன். ஐடியா அப்படி ஐடியா ஒன்றும் இல்லையா தனக்கு. அப்போ இவா வந்து வடக்கு கிழக்குக்குரிய அனுரகுமார திசாநாயகன்ற பரப்புரையை செய்யக்கூடிய பொம்பளை இல்லை. அவர் சொல்ற 100க்கு 5 வீதம் அல்லது 10 வீதம் தான் அனுராக்கு ஓட் போடுவீங்க. இதுல பிள்ளையாண்டு சொன்னா இதுலயே டைப் பண்ணி போடுங்க, நான் கதைக்கிறேன்னா හරි මම තව එකක් කියන්නම්. දැනට අක්ක රනිලුයි සජිතයි කොහමත් අන්තිමට ගේමක් ගහන උන් දෙන්න එකතු වෙලා තමයි ගහන්න හදන්නේ. இப்போ நான் திருப்பி சொல்றேன், நான் ஏற்கனவே ஃபேஸ்ல போட்டானு දැනට ரணிலும் சஜித்தும் එකතු වෙලා ගේම් එකක් ගහනවා. ஏண்டா 2 பேரும் சேர்ந்து கேம் அடிப்பினோம். இது பொலிட்டிக்ஸ் தானே, நாங்களும் இப்போ பொலிட்டிக்ஸ் தானே செய்கிறோம். அப்போ அங்கடியில் இஞ்சி அடிச்சேன் எல்லாம் பிள்ளையெல்லாம் நீங்கள் போடக்கூடாதா?
என்ன திஸ் இஸ் பாலிடிக்ஸ், ஐ மீன் டோட்டலி இன் பாலிடிக்ஸ் நோ ரைட். அப்போ நான் வாட்ட சொல்கிறேன், இவா என்பிபி தானே, அனுரகுமார திசாநாயகன் ஆள் தானே. அப்போ வாக்க சொல்கிறேன், இப்போ ரணிலும் சஜித்தும் சேர்ந்து கடைசியாக கேம் அடித்தால் அதில் ஒரு ஆள் பிரசிடெண்டாக வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து பிரசிடெண்டாகவும் சஜித் அல்லது மாறி மாறி ஏதோ தங்களுக்குள்ள டீலுகளில் அடித்தா என்பிபிக்கு படுக்கும். அப்படியே சொல்கிறேன். පොලිටිකල් අයිඩියා ටිකක් තියෙනවා මට. ඒ නිසා මම කියන එක හරිද වැරදිද දන්නේ පොඩ්ඩක් බලන්නකෝ හරිද කියලා. දැන් එහෙම වුණොත් අක්කා 50% දැන් ඔය දැන් තියෙන තත්ත්වෙට කාටවත් 50ක් එන්න chance එකක්. அப்படி நடந்தால் அதாவது வந்து அப்படி அடிக்க சான்ஸ் இருக்குது, 2 பேரும் டீல் அடிக்க சான்ஸ் இருக்குது. அப்படி டீல் அடித்தால் දැන් තියෙන තත්ත්වයට இப்போ இருக்கிற நிலைமையில் 50%ක්වත් එන්නේ නැහැ මේ අනුරට. அதாவது வந்து அனுராவுக்கு வந்து 150 வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்ப்போம், 100% வாக்குகளில் 30-30-30 பிரிப்போம் 3 பேருக்கும். ஓகே, யார் யார் 3 பேர்? அனுரகுமார திசாநாயக்க, மற்றது வந்து இது யார், சஜித் பிரேமதாச, அடுத்தது வந்து ரணில் விக்ரமசிங்க. 3 பேருக்கும் வந்து 30-30-30 பிரிப்போமே 90%, மிச்சம் 10 பேருக்கு பொது வேட்பாளருக்கு ஒரு 3%. அப்படி ஒரு 30% போகுதுன்னு பார்ப்போமே. அப்போ இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துச்சு நம்மண்டா. அனுரகுமார திசாநாயக்கவும் சாரி ஒரு கரையில் விட்டுட்டு அனுராக் ஒரு கரையில் விட்டுட்டு இவர் 2 பேரும் யார், ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் வந்து ஒரு டீலுக்கு வந்துட்டு நம்மன்னு சொன்னால் அது 60, இங்கே 30. அதுதான் நான் சொல்கிறேன். ඒ නිසා දැන් ඒගොල්ලෝගේ second third post vote එක අනිවාර්යෙන් ගණන් කරනවානේ. අයින් වෙච්ච මිනිසුන්ගේ ඒ ஐடியா එක තියෙනවා නේද අක්කට? அப்போ கேட்குறேன், அப்படின்னா இப்போ 60%, அந்த 60% இப்போ கொடுக்கலாம்னு சொன்னால் விக்கி பாலேஸ்வரன் அண்ணா இருந்தால் திருப்பி ஒரு போஸ்ட் அடித்து வடிவாக போடுங்க. என்னென்னா இந்த 60% வந்து இவர் 2 பேரும் சேர்ந்துட்டு நம்மன்னு சொன்னால் அங்காலே அனுராவுக்கு 30% போயிடும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் இப்போ அவரேஜாக தானே பிரிச்சிருக்கேன். சம்டைம்ஸ் அனுராவுக்கு 100% வாக்கும் கிடைக்கலாம், ரணில் ஐயாவுக்கு வந்து 150% வாக்கு கிடைக்கலாம். ஹூ நோஸ், லாஸ்ட் டைம் தான் அதை டிசைட் பண்ணேன். அப்போ இப்போ நான் சொல்கிறேன், அப்படி ஒரு நிலைமை ஒன்று வந்துட்டு சொன்னால் செகண்ட் vote தேர்ட் vote பார்ப்பினோம். ஏன்னா 50% ஒருத்தருக்கும் கிடைக்காட்டி செகண்ட் அண்ட் தேர்ட் vote பார்ப்பினோம். அப்படி செகண்ட் அண்ட் தேர்ட் 2ஆம் விருப்பு வாக்குகள் 3ஆம் விருப்பு வாக்குகள் பார்க்கல அங்கேயும் வந்து அனுராவுக்கு பிரச்சனையாக இருக்கும். என்னோட அவைக்கு தான் அடுத்து டீல் ஹேச்சு ஒன்று நான் ஜஸ்ட் டீல், இட்ஸ் டீலா, இட்ஸ் அ மணி டீல். அதாவது மணி டீல் இல்லைன்றதை நான் உங்களுக்கு வடிவாக விளங்கியும் ஸ்டெலஸ்டீன் சான்சிலியஸ் ஆனாக்களுக்கு போண்டாக்களுக்கு கடைசியாக சுடுறதுக்கு முன்னாடி நெத்தியில் ஒரு நக்கிட்டு சுடுவோம்னு பார்க்குறேன். එන second third vote එක මේ ගණන් කරනවා. එහෙම වුණොත් සමහර වෙලාවට අරගල වගේ අපිට වෙන්නත් පුළුවන්. දැන් මම අක්කා මේ සමහර ඩවුට් එකක් ඇති මම කොයි පැත්තද ඉන්නේ. ரைட். அதாவது அப்படி எண்ணினம் என்றால் அரகல மாதிரி உங்களுடைய இந்த ஒரு பிரசிடென்ட்ஸ் கனவும் வந்து ஒரு புஷ்பானமாக போயிடுமென்று சொல்கிறேன் நான் வாட்டு. ஓகே, பள்ளி சொல்லுது ඉන්නේ කියලා මම තාම ඒකෙදික පැත්ත නැහැ. හලෝ பின்னு தள்ளப்பட்டு පුදිය මං ඩක්ලස්ටත් පොඩි මගේ අර ඇඩ්මින් ඩක් නෑ මම නිකන් කතා කරන්නේ හොඳයි. සීක්වල කලින්නේ අපි සෙකන්ඩ් මැජොරිටි විදිහට හිටියේ. දැන් සෙකන්ඩ් මැජොරිටි කතාවක් නෑ. ඔය ශාපිගේ කේස් එකෙන් පස්සේ ශාපි විදියක් තියෙනවද? නෑ එහෙම නෑ. 105යි නැත්නවා ඊට පස්සේ හිරේ ගියා. ඒව දන්නේ නැතුව ඉතිනේ. வெயிட் இந்த இது ஒரு ஃபோன் ஒன்றில் மென்ஷன் பண்ணுற பாடு இங்கே නෑ මම නිකන් කතා කරන්නේ හොඳයි. very open talk, you can record it. அதுக்கு முன்னே கொஞ்சம் முன்னே போவோம். ඔයා තමයි මේ නෝතන් ඊස්ට් එකේ AKD ගේ මේ කොහොමද කියන්නේ මේ අර ඉලෙක්ෂන් ඕගනයිසර් විදියට වැඩ කරනවා කියලා. හැබැයි අක්කා මේ සමහර ඒවා මම මූණට කියනවා ඒක මේ ගන්න එපා. දැනට ඔයගොල්ලෝගේ වෝට් බේස් එක 100ට කීයක් ඉන්නවද කියලා අයිඩියා එකක් තියෙනවද? නෑ එහෙම නෑ. right 105යි නැත්නම් 10යි උපරිම. නෝතන් ඊස්ට්. හරි. මම තව එකක් කියන්නම්. දැනට අක රනිලුයි සජිතුයි කොහමත් අන්තිමට ගේම් එකක් ගහන උන් දෙන්න එකතු වෙලා තමයි ගහන්න හදන්නේ. පොලිටිකල් අයිඩියා ටිකක් තියෙනවා මට. ඒ නිසා මම කියන එක හරිද වැරදිද දන්නේ. පොඩ්ඩක් බලන්නකෝ හරිද කියලා. දැන් එහෙම වුණොත් අක්කා 50% දැන් ඔය දැන් තියෙන තත්ත්වෙට කාටවත් 50ක් එන්න chance එකක් නැහැනේ. இதுவரைக்கும் சொல்லியிருந்தானே உங்களுக்கு. அதாவது ஒருத்தருக்கு 50% வராது. නිසා දැන් ඒගොල්ලෝගේ second third post vote එක අනිවාර්යෙන් ගණන් කරනවා. இரண்டாவது மூன்றாவது தேர்வு வாக்குகளை வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க. ஐடியா එක තියෙනවා නේද අක්කට? அது உங்களுக்கு விளங்குதான்னு கேட்கணும். එන second third vote එක මේ ගණන් කරනවා. එහෙම වුණොත් සමහර වෙලාවට අරගල වගේ අපිට වෙන්නත් පුළුවන්. දැන් මම අක්කා මේ සමහර சில நேரங்களில் அரகலை மாதிரி திருப்பி புஷ்பானமாக போயிடும். உங்கள்கிட்ட இந்த முறையான் இது திருப்பவும் பள்ளி சொல்லுது புஷ்பானமாக தான் போதும். ஆண்டு தான் தெரியும். இந்த லைவோட போகும் நினைக்கிறேன்.
මට ඩවුට් එකක් ඇති මම කොයි පැත්තද ඉන්නේ කියලා මම තාම ඒකෙදික පැත්ත නෑ මම නිකන් කතා කරන්නේ හොඳයි திரும்ப சொல்றேன், நான் தாம ஏகேடி பெத்தனே, அதாவது ஏகேடியினுடைய பக்கம் நான் இப்பவும் இல்லை என்றதை அவக்கு தெளிவா சொல்றேன். நான் ஓபன் டாக் யூ கேன் ரெக்கார்ட் இட் வெரி ஓப்பன் டாக், நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம்னு அவங்க சொல்றேன். No, no, I'm not. Honey, no. We are working with public, no record. அப்ப අංගලේ අවන්ට ඒකෙදි පැත්තට නෑ හැබැයි මම සර්ට අර්ජුන සර්ට කිව්වා පණිවිඩයක් දෙන්න කියලා දැනට නෝතන් ඊස්ට් එකේ තියෙන වෝට් එක මට 80%ක් හරි උපරිම 80%ක් අරන් දෙන්න පුළුවන් தமிழ் වෝට් එකක් இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எங்களுடைய தமிழ் மக்களுடைய 100க்கு 70 அசு வாக்கண்டா 80 வீதமானது அல்லது 100க்கு 70 வீதமான ஓட்டுகளை வந்து உங்களுக்கு அறந்திண்ட புழுவாண்டா நான் எங்களுடைய மக்களை உங்களுக்கு போட சொல்லலாம்டா வாக்கு சொல்கிறேன். மக்கள் போடுவார்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. முஸ்லீம் ஓட்டுக்கு மட்டும் කියන්න බෑ. முஸ்லீம்களுடைய ஓட்டை வந்து எனக்கு சொல்ல இயலாது என்று சொல்லி அவங்க சொல்கிறேன். நான் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. முஸ்லீம் ஓட்டுக்கு அவில்ல இட்ஸ் அன்ஸ்டேபிள் ஓட். அது வந்து அன்ஸ்டேபிள். හරිද? ඒ කොහොමත් ඒගොල්ලෝ රනිලින්ගේ පැත්තේ තමයි ඉන්නේ. திரும்ப சொல்கிறேன், அவர்கள் எப்போவுமே ரணில் தான் சார்பாக வாக்களிப்பான்னு சொல்லி அது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். என்ன හැබැයි පොපුලේෂන් එක බලුවොත් එම නෝතන් ඊස්ට් එකේ පොපුලේෂන් එකේ දැන් ඔල්මෝස්ට් ඊක්වල් එකක්. කලින්නේ අපි සෙකන්ඩ් මැජොරිටි විදිහට හිටියේ. ඔව් දැන් සෙකන්ඩ් මැජොරිටි කතාවක් නැහැ ඔය ரைட். பாப்புலேஷன் விதியை இதாக பார்த்தா முந்தி இங்கே இப்போ உதாரணத்துக்கு 2016ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு சென்சஸ் எடுத்து பார்த்தா நான் சொல்கிற பிள்ளைண்டா சொல்லுங்க, நான் இதை படிச்சிருக்கேன், பட் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. செகண்ட் மெஜாரிட்டி என்ற வீதியில் தமிழர்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படை, அதாவது முள்ளிவாய்க்காலில் வந்து 3 லட்சத்துக்கிட்ட நாங்கள் காணாமல் போயிருக்கிறோம். அதை விட பெரும்பாலானாக்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கணும். அதால் பாப்புலேஷன் 2019 சென்சஸும் வடிவாக செய்யப்படையில் எங்களுடைய பாப்புலேஷன் எங்களுக்கு இந்துலால் சார் வந்து படிப்பிச்சவர். அவர் தான் எங்களுக்கு டெமோகிராஃபி லெக்சர் எடுத்தவர். சேருண்ட இதுவும் படியும் பார்த்தா தமிழாக்கள பாப்புலேஷன் வந்து சரியான குறைவு, ரியல் பாப்புலேஷன் சரியான குறைவு. அதுக்கு வந்து நடந்த உள்நாட்டு யுத்தங்கள் அதுன்னு சொல்லி இந்த சார் படிப்பிச்ச ஒரு பவர் பாயிண்டே இருக்குது. நான் வேணுமெண்டா உங்களுக்கு யாருக்காக தரலாம். அதன்படி பார்க்கல வந்து செகண்ட் மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ் தான். அதோட ரெண்டாவது ஷாஃபியோட கேஸ் தெரியுமான்னு கேட்குறேன். டாக்டர் ஷாஃபின்னு உங்களுக்கு தெரியும், குருநாகல் வைத்தியசாலையில் வந்து சிங்கள பெண்களுடைய கருத்தடைகளை வந்து இவர் மேற்கொள்றார் விருப்பம் இல்லாமன்னு சொல்லி நடந்த ஒரு ஃபேமஸான வழக்கு. ஷாஃபிகே கேஸுக்கு தன்வானியதுன்னு கேட்குறேன். வாட்ட அவாவும் அதை ஓமன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஷாஃபிகே கேஸுக்கு பஸ் ஷாஃபிகே கேஸுக்கு தன்வானே கிய கராத தானே அபித் நே. அப்போ நான் சொல்கிறேன், ஷாஃபி வந்து சிங்கள மக்களுடைய அந்த இதுகளை செய்தது போல எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் அவ்வளவு செய்யப்பட்டிருக்கன்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனை இடங்கள் இந்த இடங்களில் எங்களுக்கு தெரியாமல் கருக்கலப்புகள் செய்யப்பட்டிருக்கலாம். என்ன அது மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸை வந்து கட் பண்ணியிருக்கலாம், நசிச்சிருக்கலாம் என்று சொல்லி அது நடந்த ஒரு ஃபேமஸான வழக்காக தான் சொல்கிறேன். புதுசாக ஒரு இது பட்டயங்களா இல்லையா? முள்ளிவாய்க்கால் நேரத்தில் பரகானக் மருணானீது, பரகானக்கன்னு சொல்றது பரகானக்கன்னு சொல்றா பயங்கர அளவுல வந்து முள்ளிவாய்க்கால்ல வந்து எங்களுடைய பொதுமக்கள் செத்திருக்கிறார் தானே அக்காண்டு இவாவுக்கு நான் சொல்றேன். இந்திமா வீரசிங்க வாட பேரா ஓட்டுக்கணும் அந்த அண்ணன் ஓட் பேஸ் கக்கவில்லை முஸ்லீம் அண்ட் தமிழ் தான் ஈக்குவல். அப்போ நான் சொல்கிறேன், வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஓட் பேஸ் வந்து இந்த நொலேஜின் படி 2019 இன்டர்லாசோட லெக்சர்ஸ் நோட்ஸின் படியும் படி பார்க்கல வந்து எங்களுடைய ஓட் பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல்னு சொல்லி சொல்கிறேன். அவர் முஸ்லீம் தமிழ் மக்களுடைய ஓட் பேஸ் ஈக்குவல்னு சொல்கிறேன். படிப்பிக்க தானே வேணும் வரைக்கும் அரசியல். අපි නිකන් හිතමුකෝ මුස්ලිම්ස් ඔක්කොම ටික දානවා කියලා රනිල්ට. අපි නිකන් හිතමුකෝ, இன்னைக்கு சும்மா ஒரு கற்பனை பண்ணுவோம், முஸ்லீம் எல்லாருமே ரணிலுக்கு தான் ஓட் போடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு சும்மா ஒரு அடிப்படையான ஒரு இதை கருதுவோம். එතකොට ඒකෙදිට අනිවාර්යෙන් දෙමළ වෝට් ඔක්කොම ටික ඕන වෙනවා කැමති. එතකොට அப்படியாயின் ஏகேடி அன்றகுமார திசாநாயகவுக்கு வந்து தமிழர்களுடைய முழு ஓட்டும் தேவைப்படும் ஓனவெனவா என்று சொல்கிறேன். வசனமா சொல்கிறேன் ராசா. இதுக்கு பிறகு மடி அடிக்கிறார்கள் அடியுங்கோ. அவருக்கு விருப்பமோ இல்லையோ தமிழாக்கள ஓட் தேவைப்படும் என்று நான் சொல்கிறேன் அவரோட. சரிதானே? මම කවදාවත් NPP එක ජොයින් වෙන්නේ නැහැ. මම කවදාවත් NPP එක ஜாயின் වෙන්නේ නැහැ. விளங்குதா தமிழ்? செலஸ்டின் சனிஸ்லஸ் உங்களுக்கு விளங்குதா சார்? அதாவது வந்து நான் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா விளங்குமோ தெரியல. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் சிங்களம் உங்களுக்கு வடிவாக விளங்க நினைக்கிறேன். கவதாவத் என்பிபி கிட்ட ஜாயின் பண்ணனே என்றால் நான் ஒரு நாளுமே என்ன சொல்கிறேன், என்பிபி என்றால் ஜேவிபின்ற அடுத்த ஃபார்மேஷன் தான் என்பிபி, அவையோட ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இதில் விளங்குதா? ரைட். எப்படி வசதி
මම තාම පොලිටිකල් එකට ගියේ නැහැ මම තාම රිසයින් වෙලා නැහැ මම දැන් MS මම ඇඩ්මින් කරලා ඉවරලා අර්ජුන සර්ගේ ඩිපියුටි ඩිරෙක්ටර් විදිහට යන්න හිටියේ ඊට පස්සේ සර් நான் இன்னும் பொலிட்டிக்ஸுக்கு போகல. அதாவது வந்து இப்போ நான் இப்போ கதைச்சா கூட பொலிட்டிக்கல்னு சொன்னால் எங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிசைன் பண்ணி போகணும். நான் என்ன பொலிட்டிக்ஸுக்கு போகவில்லை. ரெண்டாவது வந்து நான் என்ன ரிசைன் பண்ணவில்லைன்னு சொல்கிறேன். நான் செலஸ்டின் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர் போல உங்களுக்கு தான் சுட பெரும்படி நெத்தியை எடுத்து வைங்கோ, அங்கே தான் விழும்படி. உங்களை மன்னிச்சிருங்க விடையிலாது. මම එකතු වෙලා ගේමයක් ගහනවා කියලා මාව බෙදලා උතරට දැම්මා. அதே பிறகு நான் சொல்கிறேன்னு சொன்னால் நான் உண்மையாகவே பேராதனை டிபியூட் டைரக்டராக போக வேண்டிய ஒரு ஆள். டிஜி அசேல குணவர்த்தனை வந்து என்ன விரும்பாதாலையும் செக்ரட்டரி சார்கிட்ட போய் அர்ஜுன சார் கதைச்சு பார்த்தும் கூட அவர் என்ன பேராதனைக்கு விட மாட்டேன்னு சொல்லி புல் மூட்டை கணப்பவழி கிடையாது தான் நான் சாவச்சேரிக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் கொண்டு வந்த சம்பந்தம் இப்போ இந்த ஆறுதலாக சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். இதான் ඊට පස්සේ එතනින් මං ගැව්වා ගේම් එක මේ කෙලවුණා මිනිස්සු එකම පොට්ටක් අහලා බලන්න මේ මං ගැන කියන හොඳ නෑ. நான் என்ன பற்றியே சொல்கிறது பெருசு இல்லை. அவர் என்ன சாவச்சேரிக்கு விட்டார்கள். அது பிறகு நான் இத்தனையும் கேகுவா கேமுக்கு அதுக்கு பிறகு நான் கொடுத்தேன் சொட்டுண்டு. அதுக்கு பிறகு மினிஸ்ட்ரி கிளவுனான்னு சொன்னால் மினிஸ்ட்ரி வந்து தலைவிழான்றது இப்போ வந்து தலைவிழா தான் நிற்குதுன்னு சொல்கிறேன். මිනිස්ට්‍රීක සම්පූර්ණව කෙලවල කරලා තියෙන නෝතන් ඊස්ට් එකේ. දැන් මම අදත් පොඩි ලයිව් එකක් මගේ Facebook page එකේ දැන් 92000 followers ලා ඉන්නවා. நான் சொல்கிறேன் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து இப்போ 92,000 ஃபாலோவர்ஸ். நான் சொல்லிக்க நேற்று முந்தின நாள் இன்றைக்கு 93,000. මගේ දැන් ඩක්ලස් දේවානන්ද දන්නව නේද? டக்ளஸ் அந்த அமைச்சர் எவ்வளோ தெரியுமானு கேட்குறேன். followers இன்னும் 62,000. அவருடைய ஃபாலோவர்ஸ் இப்போ இருக்கிறது 62,000 தான் சொல்லியிருக்கேன். එයා කැබිනට් මිනිස්ටර් නේ. அவர் வந்து கேபினட் மினிஸ்டர் தானே. එන අක්කට තේරෙනවනේ මොකද්ද වෙන්නේ කියලා. என்டா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது தான் நீங்கள் யாரோட காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். දැනට අද උදේ මං ඩක්ලස්ටත් පොඩි පොල්ලක් කැඩුවා. මං විශ්වාස කරගෙන හිටියා මගේ පර්සනල් කියන්නේ මගේ අර ඇඩ්මින් ඉන්ක්වයරි එකට උ සපෝට් කරනවා කියලා ඌ ලාවට තියාගෙන හිටියා. ඌටත් පොඩි වෝට් බේස් එකක් තියෙනවා. නෝතන් ඊස්ට් එක ඊස්ට් එකක් නෑ. නෝත් වලින් ෆිෂරි මූදුවේ පැත්තේ ඉන්න මිනිස්සු ඉන්නවනේ. එතන ඌට පොඩි වෝට් බේස් එකක් තියෙනවා. ඒකත් මං කඩාගෙන යන්නේ අක්කා. ඒකේ ரைட், இதை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் இன்றைக்கு விடியவும் வந்து எங்களுடைய அமைச்சர் அவருக்கு ஒரு பொல்லை கெடுவான்னு சொன்னால் பொல்லண்டா தேங்காய் அவருக்கு ஒரு தேங்காய் ஒன்று அடிச்சிருக்கிறேன் நான் தமிழில் சொல்கிறேன். அது என்னடா இந்த போஸ்ட்டை நான் மீன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னால் அமைச்சர் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு லைவ் ஒன்று வந்து போட்டேன் நான். அது உண்மை தானே. அந்த கைவிட்டுட்டார் என்ற போஸ்டை சொல்லியிருக்கேன். அது அமைச்சர் வந்து என்ன கைவிட்டுட்டாருன்ற அதை பொல்ல கெடுவான்னு சொன்னால் அப்படி தானே சொல்கிறது. நாங்கள் சிங்களத்தில் வந்து இன்றைக்கு ஒரு தேங்காய் ஒன்று உடைச்சிருக்கிறோம் என்று சொல்கிற மாதிரி ஒரு பொல்ல கெடுவா. மற்றது அவரே சொல்கிறேன் அவருக்கு வந்து ஒரு 62,000 கணிசமான அதை நான் வடிவாக சொல்லியிருக்கேன். அமைச்சருக்கு வந்து வடக்கிலேயே கிழக்கிலேயே உனக்கு தெரியல. பட் வடக்கில் வந்து முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த என்ன சொல்கிறது அவர் மீன்பிடி அமைச்சராக இருக்கிறபடியா அவருக்குன்னு ஒரு கணிசமான ஒரு ஓட் பேஸ் இருக்குன்றதை நான் வடிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன் அமைச்சருக்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் அமைச்சரில் எனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. பட் அவர் எனக்கு எதிரியாக வந்தால் கூட நாளைக்கு அவர் எதிரியாக இருந்தால் கூட அவரோட கருத்துக்களால் தான் வேறுபடுமே ஒழிய தனிப்பட்ட ரீதியாக அமைச்சரை பிடிக்காண்டு இல்லை. அவரை நீங்கள் பேசிக்காக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனுஷன் மேசையில் படுத்துறோங்கிற மனுஷனோட கேள்விப்பட்ட அப்புறம் உண்மையாகவே நான் சரியாக கவலைப்பட்டேன். அவருடைய இருக்கிற காசுக்கு அவர் வச்சிருக்கிற இதுகளுக்கு அவருடைய பந்தாக்களுக்கு வந்து அவர் பெரிய ஒரு ராஜ மாளிகை மாதிரி வாழலாம். ஆனால் ஒரு மரக்கறியை மட்டும் சாப்பிட்டு கொண்டு மேசையில் படுத்து வாங்கி கொண்டு விடிய 4 மணி கோல் அடித்தாலும் ஆன்சர் பண்ணி கொண்டு அது ஒரு வித்தியாசமான மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லல. பட் அவரோட எனக்கு தனிப்பட்ட ஒரு கோவம் இல்லை. அவனை கையை விட்டுட்டாருன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சாரி. ඒක හිමීට කඩාගෙන යන්නේ අඩලා දුක් විඳිනවා වගේ මගේ පැත්තට ගන්නෙ. அதாவது வந்து அவருடைய ஓட் பேஸையும் நான் மெல்லமா என்னுடைய பக்கம் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றேன். அவருடைய ஆக்களே கோல் பண்ணி எனக்கு சொல்லியிருக்கணும், தம்பி நீங்கள் அமைச்சரை விட்டு வெளியால நிப்பீங்களா இருந்தால் 1 மினிட். I got a tea. So wait. It's a long live. இன்ட்ரெஸ்டான பார்க்கலாம். அதை வந்து அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஓட் பேஸ் இருக்குது. பட் அவருடைய ஆக்களை எனக்கு கால் பண்ணி சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா, தம்பி நீங்கள் எப்பயாவது அமைச்சருக்கு எதிராக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம்ண்டு. அப்போ அதை சொல்கிறேன். அது சனம் வந்து கவலைப்பட்டு கொண்டே இந்த பக்கம் வருதுன்னு சொல்லி. அதை அமைச்சர் விழாடமே நல்ல உதவி செய்திருக்கிறார்.
உண்மையா போராளிகள் வந்து போராட்டம் முடிஞ்ச பிறகு போராளிகள் இதுவரைக்கும் ஓரளவுக்கும் நிமிந்து நிற்கிறது காரணம் போராளிகளை வந்து சிங்கள பேரினவாதங்கள் வந்து போர் முடிந்த பிறகு நசுக்காம இருக்கிறதுக்குரிய காரணம் அமைச்சர் தான் என்பதை பல பேர் எனக்கு சொல்லியிருக்கணும் அந்த உண்மைகளும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியே இருக்கு அதாவது அமைச்சர்ல எனக்கு பெருமதிப்பு இருக்குன்றது உண்மைதான் சரிதான் அதை நான் போய் சொல்லல இந்த வரைக்கும் நான் அவரை பற்றி கூடாம ஒன்றுமே கதைக்கல அவர் நான் கைவிட்டுட்டாருன்னு சொல்லிக்கிறோடைய கூடாம ஒரு விஷயம் கதைக்கல இந்த என்னுடைய கதையை வடிவா கேட்டுட்டு அமைச்சர்கிட்ட சரியான விஷயத்த சொல்லவும் நீங்கள் அறகுறையா கேட்டு போட்டு அமைச்சரோட எனக்கு பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாம் நீங்கள் ஐயாவோட சொல்ல வேண்டாம் நான் அவர்கிட்டயே கால் பண்ணி சொல்றேன் உங்களோட காட்சி பிரயோசனம் இல்லை அதாவது அமைச்சருக்கு சுத்தி இருக்கிறார்களுக்கு இந்த வெடியா கோயிலன்ට කියන්න கோயிலன் පොඩි අයිඩියා එකක් තියෙනවා එයා මං ගැන கோவில்கிட்ட சொல்லுங்க අක්කා දැන් ඔයගොල්ලෝ නෝතන් ඊස්ට් එක මොකොත් කරලා නැහනේ இப்போதைக்கு அன்றகுமார திசாநாயක வந்து நோத்தன் ஈஸ்ட்ல ஒன்றும் செய்யறதானே என்று கேட்கணும் දැන් මට කියන්න ඇත්තටම ඔයගොල්ලෝට නෝතන් ඊස්ට් වෝට් එකක් නැතුව දිනෙන්න පුළුවන් දැන් මම සවුත් එක කතා நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு உண்மையாவே நோத்தன் ஈஸ்ட் ஓட்டை விட்டுட்டு அதாவது வந்து நாங்கள் யாராவது நான் முதலே சொல்லியிருக்கேன் ஒன்றில் ஜனாதிபதி தேர்தலில் ஒருத்தருக்குமே நான் கையை நீட்ட மாட்டேன் நான் பர்சனலாக ராமநாதன் நச்சுனா அப்படி இல்லாட்டி யார் வெல்லுவார்கள் என்று பார்த்து அவர்களோட ஒரு டீல் ஒன்று அடித்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து அவ என்ன செய்வினம்னு பார்த்துட்டு அவருக்கு பப்ளிக் ஓப்பனா சரிதானே இதுதான் இந்த செலஸ்டின் மாதிரியான ஆக்களுக்கும் எங்களுக்கு உள்ள வித்தியாசமா තාකරා කැන්ඩියාව මගේ වයිෆ් සිංගල එක්කන එයා වෙලිමඩ දැන් එයාගේ ගෙදර ගත්තාම අම්මා තාත්තා දාන්නේ සජිත් පුතාලා ඔක්කොම දාන්නේ අනුරට ඒකම පවුලක් ඇතුළත அதை நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இப்போ நீங்க ஒரு தெற்குல ஒரு வீட்டில் போனீங்கன்னு சொன்னா அங்க வந்து அம்மா அதாவது அம்மா அப்பா போடுறது வந்து சஜித்துக்கு அல்லது ரணில் ஐயாவுக்கு பிள்ளைகள் வந்து ஜங்கா இருக்கிறபடியா போடுறது அனுரவுக்கு அதைத்தான் அது வடமே எல்லாரோட கதைச்சு ஒரு குடும்பத்தை காய்ச்சது அதைத்தான் சொன்னான் අයිඩියා එකක් නැහැ කාට කාටද දාන්න කියලා. ඒ නිසා වෝට් එකක් අන්තිම මොහොතේ වෙනස් වෙන්න පුළුවන් නේ මෙච්චර කාල හිස්ටරි එකක් අක්කා දන්නවනේ. அவ படிப்பிக்கிறேன் நான் அதாவது ஓட் கடைசி நேரம் மாறலாம் தானே மற்றது அந்திம மோத்தை அதாவது வந்து கடைசி நிமிடங்கள்ல எல்லாமே மாறலாம் தானேன்னு அவங்க சொல்றேன் මට කියන්න ඔයගොල්ලෝ මොන අයිඩියා එකද ඉන්නේ නෝතන් ඊස්ට් එක ඔයගොල්ලෝට මේ අල්ල ගන්න පුළුවන් කියලා හිතනවාද එහෙම වුණොත් அவர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்க எவ்வளோ ஆளோ நோத்தன் ஈஸ்டில் வந்து அன்றகுமார திசாநாயக்க வந்து ஒன்றும் செய்யலை நோத்தன் ஈஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கலாமன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா என்ன ஐடியாவில் இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் மாட்டேன் ஷீ இஸ் நாட் ரீப்ரசென்டிங் அவள் வந்து என்பிபியை ரீப்ரசென்ட் பண்ணிட்டு பிறகு தான் எனக்கு தெரியுமா ஷீ இஸ் நாட் ரீப்ரசென்டிங் அன்றகுமார திசாநாயக்க அதில் ஒரு அல்ல கையோண்டு மாறி யாரோ ஃபோனை தந்துட்டாங்க என்கிட்ட கோயிலன் பிள்ளையான நம்பரை தந்துட்டேன் எனக்கு கோயிலனோட காய்ச்ச கடைசி ரெக்கார்டிங்கையும் இப்போ போடுவேன் නෝතන් ඊස් නැතුව 63% තියෙනවා මල්ලියා மல்லியாம் என்ன அது நோத்தன் ஈஸ்ட் இல்லாமல் தமிழர்களுடைய வாக்கு இல்லாமல் அனுரகுமார திசாநாயகவுக்கு வந்து 63 விதமான வாக்குகள் விழலாம்னு அவ எதிர்பார்த்து வச்சிருக்கிறாவாமா ඒ විදියට දෙන්නේ ඔව් එහෙම තමයි අපේ තක්සේරුව ඒ වුණාට අපි වැඩ කරන එක නවත්තන්නේ அதாவது தமிழருடைய வெக்கம் ஏகேடிக்கு இவா சொல்றவா ஏகேடி அல்ல தமிழர்களுடைய வாக்கு இவாக்கு தேவை இல்லையா சரிதானே இவாக் இந்திமா வீரசிங்கக்கு தேவை இல்லையா அது இல்லாம 63 விதமான வாக்குகள் ஏகேடிக்கு இருக்கா சொல்றாவா அதாவது தமிழர்கள் தேவை இல்லையான்னு சொல்றா තමයි නෝතන් ඊස්ට් එකේ ඉන්නේ ඕගොල්ලෝට ඒක ඇත්ත මම බොරු කියන්නේ අංජි වෙනනම් உங்களுக்கு இருக்கன்னு சொல்றேன் කවුරු නෑ නෑ අක්කා නෝතන් ඊස්ට් එකේ මේ ඒකෙන්ද කතා කරන්න அதோட சொல்றேன் ஏகேடிக்கு வந்து ரீப்ரஸ் பண்ண ஒருத்தருமே இல்ல ரீப்ரசன்ட் பண்ண ஒருத்தரும் இல்ல தானே என்று சொல்றேன் அது வாக்கு சுடுது இந்த இவாவை யாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இந்திமா வீரசிங்க தான் வடக்கு கிழக்க அனுரகுமாரன் திசாநாயகன் பரப்புரையில் செய்கிற ஆள் அவாவை யாராவது உங்களுக்கு தெரியுமா இப்போ இப்படி ஒரு இந்திமா வீரசிங்க வச்சுக்கொண்டு அனுரகுமார திசாநாயக்க என்னண்டு வடக்கு கிழக்கில் ஓட் வருமென்று எதிர்பார்க்கலாம் கோயில் நண்டு யாராவது உங்களுக்கு தெரியுமா 2 பேரும் டாக்டர்ஸ் யாராவது தெரியுமா இல்லை அப்போ உங்களுக்கு அதுலேருந்து விளங்க வேணும் அனுரகுமார திசாநாயக்க வந்து அவருக்கு வந்து ஒரு நான் படிப்பிக்க தேவையில்லை அரசியல் அவர் ஒரு பெரிய புள்ளி ஆனால் இப்படியான அள்ளக்கையில் வச்சுக்கொண்டு அவர் ஒரு அரசியல் வடக்கு கிழக்கில் செய்கிறன்றது வடக்கு கிழக்காவே கையை விட்டுட்டு நம்ம அர்த்தம் அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும் හැබැයි දැන් අකත්ත කවුද කියලා මේගොල්ලෝ දන්නේ නැහැ දැන් අපේ දඹල මිනිස්සුන්ට කොයිලන් ගිහලා ආවොත් කවුරුත් දන්නේ නැහනේ நான் சொல்கிறேன் அக்கா யாருன்னு உங்களோட தமிழாக்களுக்கு தெரியாது கோயிலன் போய் நான் தான் அனுரகுமார திசாநாயகன் பரப்புரையாளர்னு சொன்னா போல கோயிலனுக்கும் யாரையும் தெரியாது கோகிலன் டாக்டர் கோயிலன் இன்டர்ன் செய்யலை பட் கிராஜுவேட் මන් නිකන් අර්ජුන සර්ට කිව්වා මට ඩයස්පෝරා මගෙන් පස්සේ ඉන්නේ දමල ඩයස්පෝරා කොටි ඔක්කොම මගෙන් පස්සේ ඉන්නේ ரைட் நான் இப்போ இதில் சொல்கிறேன் பள்ளியும் சொல்லுது அட்ரா இடத்தை
அதாவது வந்து டயஸ்போரான்னு சொல்லப்படுகின்றது வந்து எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற சகல பேரும் எனக்கு பின்னால் தான் நிற்கணும்ன்ற ஒரு துணிவோட சொல்கிறேன் நான் அவைக்கு. அதுதான் நான் சொல்கிறேன்னா මගේ 92,000 followers තියෙනවා නම් අක්කට තේරුම් ගන්න පුළුවන් නේ. எனக்கு 93,000 என்ற ஃபேஸ்புக்கில் பல ஃபாலோ பண்ணினமென்றால் உங்களுக்கு இதை தேரும் கரண்ட புழுவானே, அதாவது விளங்கி கொள்ள முடியதாக இருக்கும் தானே என்று கேட்குறேன். හැබැයි මට එහෙම මොකර එකක් ඒකේඩිත් එක්ක ඩීල් එකක් ගහන්න වෙනවා නම් ஹபை ஆனால் நான் ஏகேடியுடன் ஏதாவது டீல் அடிக்க வேண்டுமாக வந்தால் ஏகேடித்துக்கு டீல் එකක් ගහන්න වෙනවා නම් ඇත්තටම අක්කා සතපාල දැන් ඔයා දන්නවා නේද මේ සාන කියන්නේ உங்களுக்கு சாண
ஆஹா இப்போ தானேடாப்பா பார்த்தேன் மைக்கை கன நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேனேடாப்பா மாத்தையா இப்போ சத்தம் பெருமென்று சொல்லியிருக்காங்களே ஓகே இப்போ திருப்பி வரேன் பின்னுக்கா මාව බෙදලා උතරට දැම්මා. ඊට පස්සේ එතනින් මං ගැව්වා ගේම් එක මේ කෙලවුණා මිනිස්සු එකම පොඩ්ඩක් අහලා බලන්න මේ මං ගැන කියන හොඳ නෑ. මිනිස්සු එක සම්පූර්ණව කෙලවලා කරලා තියෙන නෝතන් ඊස්ට් එකේ. හරි හරි. දැන් මම අදත් පොඩි ලයිව් එකක් මගේ Facebook page එකේ දැන් 92000 followers ලා ඉන්නවා. මගේ දැන් ඩක්ලස් දේවානන්ද දන්නව නේද? இப்போ சவுண்ட் வரே இல்லையா ඩක්ලස්ගේ followers ඉන්නේ 62000. හරි. එයා කැබිනට් මිනිස්ටර් නේ. ඔව්. එහෙනම් අක්කට තේරෙනවනේ මොකද්ද වෙන්නේ කියලා. ரைட் டக்ளஸ் அவருடைய ஃபாலோவர்ஸ் 62,000 என்று சொல்லியிருக்கிறேன் அது உங்களோட முதல்ல கதைச்சிருக்கேன்னா ஒன்றுமே கேட்கவில்லைன்னு இப்போவும் சொல்கிறீங்க இப்போவும் நான் மியூட்டில் போட இல்லையா அப்போ நோ சவுண்ட் கொமெண்ட் படிக்க மாட்டீங்களா சவுண்ட் வரவில்லை டாக்டர் நோ சவுண்ட் இப்போ சொல்லுங்க சவுண்ட் வர இல்லையா நான் கதைக்கிறது அன்மியூட் பண்ணிட்டேன் இதொருக்கா செக் பண்ணுங்க வடிவா சவுண்ட் வருதாக பார்க்கவும் சவுண்டை பார்க்கவும் சவுண்ட் வருகிறதா தயவு செய்து சொல்லவும் ஹாய் நோ சவுண்ட் நோ சவுண்ட் நோ சவுண்ட்